அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிப்பார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை மாசாணி அம்மனை புரியம்மனை பிடிக்குமா, இது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு பார்த்துருந்த ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி வரப்போகுதுங்க. என்னென்னா, நம்மளோட காளான் மந்திரவாதி இந்த வாரத்துக்குள்ளே இறந்துருவான்னு நினைக்கிறேன். அது ஆனால் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியலைங்க. நம்மளோட துர்கா போயிட்டு நம்மளோட வீணா கிட்ட செஸ் ஆடும்போது வீணாவோட செஸ் காயினை அடிக்கும்போது கரெக்டாக சரியான நேரத்தில் அதே நேரத்தில் அங்கே காளான் மந்திரவாதி கிட்ட போயிட்டு நம்மளோட துர்கா வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. வந்திருக்கிறது யார் என்னான்னு இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியும். கழுத்தை கத்தியை வச்சு வெட்டிட்டாங்க நம்மளோட காளான் மந்திரவாதியை. ஆனால் இது வந்து காளான் மந்திரவாதிக்கான வந்து கனவாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா துர்காஷ்டமி அன்னைக்கு துர்கா தேவியாக மாறி கொல்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி நம்மளுக்கு. அதனால் மகா சிவராத்திரி, அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையினால் ஒரு காளான் மந்திரவாதி இறந்துட்டாவே இந்த கதையில் இருக்கிற வில்லன் கேரக்டர், அதாவது மந்திரவாதி கேரக்டரே இல்லாத போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஜமீனாவுடைய அப்பன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்